அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நிச்சயமாக சீமானை குறித்த செய்திகளை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொலைக்காட்சி தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு திமுக நபர்கள் பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்களை மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு. நாள்தோறும் சீமானை குறித்த அவதூறுகள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலுமே இந்த மாதிரியான செய்திகள் அப்படின்றது சீமானுக்கு பப்ளிசிட்டியை தான் உண்டு பண்ணுது அப்படின்ற காரணத்தினால திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே நியூஸ் 7, புதிய தலைமுறை, தந்தி இது மாதிரியான ஊடகங்கள் இருக்கக்கூடிய எடிட்டர்களை நேரடியாக அணுகி சீமானுடைய செய்திகளை போடுறதை தவிர்த்துக்காங்க அப்படின்னும் முதல்ல ரொம்ப எளிமையாக கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப எளிமையாக கேட்டதும் அதற்கு பிறகு எல்லா செய்திகளையும் போட்டு தானே ஆகணும் அப்படின்னு எடிட்டர் சொன்னதுக்கு எங்களை மீறி இந்த செய்திகளை போட்டிங்க அப்படின்னா எங்களை பகச்சிக்கிட்டு உங்கள் தொலைக்காட்சி தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மிரட்டலை தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தகவல் அந்தந்த நியூஸ் சேனல்களில் பணிபுரியக்கூடிய செய்தியாளர்கள், கேமராமேன்கள், தொகுப்பாளர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் மூலம் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான செய்தியாளர்கள் சந்திப்புக்கு எல்லா தொலைக்காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா தற்போது வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சில ஊடகங்களில் சீமானுடைய செய்திகளே வராமல் போன காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா என்னப்பா வீடியோ எடுக்கிறதோட சரி உங்களுடைய தொலைக்காட்சிகளில் வீடியோக்களே பார்க்க முடியலையே அப்படின்ற கேள்விக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளிடம் அந்தந்த சேனலில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் அப்படின்றது டாப் சீக்ரெட் அப்படின்னும், ஏன்னா நடுநிலையாக வேலை செய்யக்கூடிய தொலைக்காட்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே மக்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை போயிடும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டாப் சீக்ரெட்டாக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய அந்த முக்கிய பொறுப்பாளர்கள் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுடைய பெயரை சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அனைவருமே சென்னை சென்ட்ரல் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ஒரு தொகுப்பாளர் பார்த்தீங்கன்னா நிர்வாகியிடம் பகிர்ந்திருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.